உங்களால் ஒரு ஆட்டின் பாலை வைத்து வீடு கட்ட முடியுமா? ஆட்டுப்பால் குடிக்காதவருக்கும் வியாபாரம் செய்யாதவருக்கும் இந்த வீடியோ முடியும் போது ஆச்சரியத்தை தரும். உலக அளவில் ஆட்டுப்பால் தேவை பசுபாலை விட வேகமா உயர்ந்து கொண்டிருக்கிறது. இந்த வியாபாரத்துல ஒரு ரகசிய மார்க்கெட் இருக்குது. அதை தெரிஞ்சுக்கிட்டா போட்டி இல்லாம பணம் வரும். ஒரு சிறு விவசாயி 5 ஆடுகளுடன் ஆரம்பித்தார். இப்போது ஆட்டுப்பாலை 1 லிட்டருக்கு 150 ரூபாய் உயர்த்துற வாடிக்கையாளருக்கு விற்கிறார். இந்த ஆட்டுப்பால் யாருக்கு போகுது தெரியுமா? சாதாரண மக்களுக்கு இல்ல, அது மருத்துவ தேவைக்காக. ஆட்டுப்பாலை வெள்ளை தங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆட்டுப்பால் எளிதில் ஜீரணமாகும். ஆட்டுப்பால் லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் உள்ளவர்களுக்கு ஏற்றது. ஆட்டுப்பாலில் மருத்துவ குணங்கள் அதிகம் இருக்கு. ஆட்டுப்பால்ல என்னென்ன விட்டமின்கள்லாம் இருக்குன்னா, விட்டமின் ஏ, விட்டமின் B2, விட்டமின் B12, விட்டமின் டி, விட்டமின் சி, கனிமச்சத்துகள் ஆட்டுப்பால்ல இருக்கு. ஆட்டுப்பால் பசுபாலை விட ஜீரணிக்க எளிது. மேலும் உடலுக்கு தேவையான பல விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் நிறைந்ததுதான் ஆட்டுப்பால். ஆட்டுப்பால்ல விட்டமின் ஏ இருக்கிறதுனால கண்கள் நன்றா பார்க்கும் திறன் அதிகரிக்கும். தோல் மென்மையாக இருக்கும். உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். எதனாலனா ஆட்டுப்பாலில் பீட்டா கரோட்டின் அதிகம் இருக்கிறதுனால அது உடலுக்குள் சென்று விட்டமின் ஏயா மாறி இவை மூலமாக நமக்கு நன்மைகள் கிடைக்கும். விட்டமின் B2 அல்லது ரிபோஃப்ளேவின் இருக்கிறதுனால உடல் சக்தி அதிகரிக்கும். உணவு நல்ல ஜீரணமாகும். தோல் ஆரோக்கியமாக இருக்கும். ஆட்டுப்பால் குடித்தால் சோர்வு குறையும். உடல் எரிசக்தி அதிகரிக்கும். ஆட்டுப்பால்ல விட்டமின் B12 இருக்கிறதுனால இரத்த சோகையை தடுக்கும். நரம்பு நல்ல செயல்பாடோடு இருக்கும். யாருக்கு தேவைன்னா கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்களுக்கு இது தேவைப்படும். ஆட்டுப்பால்ல விட்டமின் டி இருக்கிறதுனால எலும்புகள் வலிமை பெறும், பற்கள் ஆரோக்கியம் பெறும், கால்சியம் உடலில் சரியாக உட்கொள்ளும் திறன் அதிகரிக்கும். சூரிய ஒளி குறைவாக பெறும் மக்களுக்கு மிகவும் உதவும். ஆட்டுப்பால்ல விட்டமின் சி இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். காயம் விரைவில் ஆறும். தோல் பிரகாசமாக இருக்கும். பசுபாலை விட ஆட்டுப்பாலில் விட்டமின் சி சற்று அதிகமாக இருக்குது. ஆட்டுப்பால்ல கால்சியம் இருக்கிறதுனால எலும்புகள் மற்றும் பற்கள் வலிமை பெறும். ஆட்டுப்பால்ல மெக்னீசியம் இருக்கிறதுனால இதயம் நலம் பெறும், தசை வலி குறையும். ஆட்டுப்பால்ல பொட்டாசியம் இருக்கிறதுனால இரத்த அழுத்தம் கட்டுப்படும். ஆட்டுப்பால்ல பாஸ்பரஸ் இருக்கிறதுனால எலும்புகள் வளர்ச்சி பெறும், மூளை செயல்பாடு இருக்கும். ஆட்டுப்பால் குடித்தால் உடலுக்கு அனைத்து முக்கிய விட்டமின்களும் கனிமச்சத்துக்களும் கிடைத்து நோய் எதிர்ப்பு சக்தி, எலும்பு வலிமை, தோல் பிரகாசம் கிடைக்கும். ஆட்டுப்பால் சுவை எப்படி இருக்கும்? மாட்டுப்பாலை விட சற்று இனிப்பு கலந்த சுவை இருக்கும். வாயில் உடனே கரையும் மாதிரியான மென்மையான உணர்வு தரும். கொழுப்பு சரியான அளவில் இருப்பதால் கிரீமியான சுவை தரும். ஆடு எந்த வகை புல், களைகள், இலைகள் தின்னுகிறதோ அதற்கேற்ப பால் சுவையில் சற்று மண் வாசனை இருக்கும். ஆட்டுப்பாலை சரியாக குளிர வைக்கவில்லை என்றால் கோட்டிஸ்மல் என்று சொல்வது போல சிறு வித்தியாசமான வாசனை வரும். ஆனால் பாஸ்டரைஸ் பண்ணினால் அந்த வாசனை குறையும். மொத்தத்தில் ஆட்டுப்பால் இனிப்பு, கிரீமி, இயற்கை புல் வாசனை கலந்த தனித்துவமான சுவை கொண்டது. ஆட்டுப்பாலை சுத்திகரிப்பது எப்படி? பாலில் இருக்கக்கூடிய தீங்கு விளைவிக்கும் கிருமிகளான ஈகோலை, சால்மோனெல்லா, லிஸ்டீரியா போன்ற பாக்டீரியாக்களை கொல்ல பாலை குறைந்த நேரம் கட்டுப்படுத்தப்பட்ட வெப்பத்தில் சூடாக்கி உடனே குளிர்விக்கும் முறைதான் பால் சுத்திகரிப்பு, இல்லனா பாஸ்டுரைசேஷன். பால் சுத்திகரிப்புல 3 முறை இருக்கு. முதலாவது முறை குறைந்த வெப்பத்துல நீண்ட நேரம் ஆட்டுப்பாலை சூடாக்குவது. பாலை 63 டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்கவும். 63 டிகிரி செல்சியஸ் வெப்பத்தில் 30 நிமிடங்கள் சூடாக்கவும். பிறகு உடனே 5 டிகிரி செல்சியஸுக்கு குளிர செய்யவும். இது வீட்டுக்கு சிம்பிளான மெத்தட். நேரம் அதிகம் பிடிக்கும். இரண்டாவது முறை அதிக வெப்பம் குறைந்த நேரம் ஆட்டுப்பாலை சூடாக்குவது. பாலை 72 டிகிரி செல்சியஸ் வரை சூடாக்கவும். 15 வினாடியிலிருந்து 20 வினாடிகள் அந்த வெப்பத்தில் வச்சிருக்கணும். உடனே குளிர்ந்த நீர் பாத்திரத்தில் வைத்து 5 டிகிரி செல்சியஸ்க்கு குளிர செய்யவும். மூன்றாவது முறை அதிக உயர்ந்த வெப்பம் மிக குறைந்த நேரம் ஆட்டுப்பாலை சூடாக்குவது. பாலை 135 டிகிரி செல்சியஸ்லேருந்து 150 டிகிரி செல்சியஸ்க்கு எடுத்து செல்லவும். 2 வினாடியிலிருந்து 5 வினாடிகள் வைத்திருந்தால் போதும். உடனே ஸ்டெரைல் பேக் செய்யலாம். நீண்ட நாள் சேமிக்கலாம். 6 மாதம் வரை பயன்படுத்தலாம். தொழிற்சாலைகளுக்கு மட்டுமே இந்த முறை பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டுப்பாலை வீட்டில் எப்படி செய்யணும்? எப்போதும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரம் உபயோகிக்கணும். தெர்மாமீட்டர் அவசியம். சூடாக்கி முடிந்ததும் பாலை குளிர்ந்த நீர் வைக்கப்பட்ட பெரிய பாத்திரத்தில் வைத்து உடனே குளிர்விக்கவும். பாஸ்டரைஸ் செய்த பாலை ஃப்ரிட்ஜில் வைக்கவும். 48 மணி நேரத்திலிருந்து 72 மணி நேரத்திற்குள் குடிப்பது நல்லது. ஆட்டுப்பாலை எப்படி குடிக்கலாம்? காலை அல்லது மாலை நேரத்தில் ஆட்டுப்பாலை சூடாக்கி குடிக்கலாம். விருப்பப்பட்டால் சிறிது பனங்கற்கண்டு அல்லது தேன் கலந்து குடிக்கலாம். சாதாரண பால் பயன்படுத்துவது போல ஆட்டுப்பாலில் காஃபி அல்லது டீ செய்து குடிக்கலாம். ஆட்டுப்பாலை எங்கெல்லாம் விற்கலாம்?
மருத்துவமனைகளில் பிறந்த குழந்தைகளுக்காக மருத்துவர் பரிந்துரையுடன் சப்ளை செய்யணும். எல்லா குழந்தைகளும் பிறந்தவுடன் பசும்பால் குடிக்க முடியாது. சில குழந்தைகளுக்கு பசும்பால் ஜீரணிக்க முடியாத பிரச்சனையான லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், பால் அலர்ஜி இருக்கும். இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஆட்டுப்பால் ஒரு உயிர் காப்பானாக செயல்படும். ஆட்டுப்பாலில் கொழுப்பு துகள்கள் சிறியதாக இருக்கும், எளிதில் ஜீரணமாகும். மனித தாய்ப்பால் சேர்க்கைக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கும். ஆட்டுப்பால் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கும். பெரிய நகரங்களில் உள்ள மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனைக்கு குழந்தைகள் ஐசியூவுக்கு ஆட்டுப்பால் அதிகம் தேவைப்படுது. ஒரு புதிதாக பிறந்த குழந்தை பசும்பால் குடிக்கும் போது வயிற்றுப்போக்கு உண்டாகும். ஆனால் ஆட்டுப்பால் குடிச்சா ஒன்றும் செய்யாது. ஆர்கானிக் ஷாப்ஸ், ஹெல்த் ஸ்டோர்களிலும் ஆட்டுப்பாலை விற்கலாம். ஆட்டுப்பால் அழகு சாதன தொழிலிலும் பயன்படுத்தப்படுகிறது. ஆட்டுப்பால் அழகு சாதன பொருட்களில் உலக அளவில் லக்ஸரி ப்ராடக்டாக பயன்படுத்தப்படுகிறது. எதனால் பயன்படுத்தப்படுகிறதுனா, ஆட்டுப்பாலில் பால் புரோட்டீன், லாக்டிக் ஆசிட் இருக்குது. பால் புரோட்டீன் சருமத்திற்கு தேவையான கட்டுமான பொருளாகும். லாக்டிக் ஆசிட் சருமத்தை சுத்தம் செய்து பழைய டெட் செல்ஸையும் நீக்கும். இதனால நம்முடைய தோல் மென்மையாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். விளையாட்டு வீரர்களுக்கு புரோட்டீன் ரிச்சாகவும் ஈஸியாக ஜீரணம் ஆகக்கூடியதாகவும் ஆட்டுப்பால் இருக்குது. விளையாட்டு வீரர்களுக்கு மசில் பில்டிங்க்கு ஆட்டுப்பால் மிகவும் பயனுள்ளதாக உள்ளது. நேரடி வாடிக்கையாளர்களான அக்கம்பக்கத்தில் உள்ள குடும்பங்கள் ஆட்டுப்பால் குடிக்க விரும்பும் ஆரோக்கியம் கவனிக்கும் மக்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கி டெய்லி ஆர் வீக்லி மில்க் டெலிவரி ஆஃபர் பண்ணலாம். ஹெல்த் ஆர் ஃபிட்னஸ் மார்க்கெட், ஜிம்கள், யோகா சென்டர்களுக்கு ஆட்டுப்பால் ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும், ஹை நியூட்ரிஷன் இருக்குன்னு ஹைலைட் பண்ணி விற்கலாம். ஆட்டுப்பால் குடிப்பதும் அதை சோப் அல்லது லோஷனாக பயன்படுத்துவதும் முகத்தை ஒளிர செய்து சின்ன குறைபாடுகளை குறைக்கும். பெரிய பிராண்டுகள் ஆட்டுப்பாலை 1 லிட்டருக்கு 150 ரூபாயிலிருந்து 200 ரூபாய் கொடுத்து வாங்கி 100 கிராம் சோப்பை 300 ரூபாய்க்கு விற்கின்றன. ஹேண்ட்மேட் கோட் மில்க் சோப், லோஷன் செய்கிற சின்ன தயாரிப்பாளர்களும் இருக்கிறாங்க. ஆட்டின் பால் அழகாக்கும் தங்க பானம். ஆர்கானிக் லைஃப் ஸ்டைல் பின்பற்றுபவர்கள் பசும்பாலை விட கோட் மில்கை சேஃப்னு நம்புறாங்க. லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், அசிடிட்டி, அலர்ஜி உள்ளவர்களுக்கு கோட் மில்க் ஒரு அல்டர்னேட்டிவா இருக்கும். நகரங்களில் இருக்கும் மக்கள் ஆட்டுப்பாலை 1 லிட்டருக்கு 200 ரூபாயிலிருந்து 250 ரூபாய் கூட தர தயாரா இருக்காங்க. ஆனால் ஆட்டுப்பாலோட விநியோகம் குறைவா இருக்கு. உதாரணமா 10 ஆடுகள் உங்ககிட்ட இருக்குன்னா, ஒரு ஆடு 2 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு தருதுன்னா 20 லிட்டர் பால் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். 20 லிட்டருக்கு 1 லிட்டர் பால் 100 ரூபாய்னா 2000 ரூபாய் ஒரு நாளைக்கு உங்களுக்கு கிடைக்கும். ஒரு மாசத்துக்கு 60,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். இதில் பன்னீர், பாலாடை கட்டி, நெய், தயிர்னு தயாரிக்கலாம். ஆட்டுப்பாலை எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போகிறதுனா, நல்ல சுத்தமாக ஆட்டுப்பாலை கறந்து ஒரு கண்ணாடி பாட்டிலில் பேக்கிங் பண்ணி லேபிள் போட்டு, லேபிளில் கோட் மில்க் ஃப்ரெஷ் பாஸ்டரைஸ் அட் 5 டிகிரி செல்சியஸ், யூஸ் வித்தின் 48 ஹவர்ஸ் அப்படின்னு எழுதணும். ஃபார்மில் இருந்து ஃப்ரெஷ்ஷாக கொண்டு வந்தது, கெமிக்கல் இல்லாததுன்னு மக்கள்கிட்ட சொல்லி விற்கணும். மார்க்கெட்டிங் மற்றும் விலை நிர்ணயம் எப்படி பண்ணுறது? எங்கள் ஆட்டுப்பால் சுத்தமான பசுமை தீவனத்திலிருந்து நேரடியாக பண்ணையிலிருந்து உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து ஆட்டுப்பாலை தரோன்னு மக்கள்கிட்ட சொல்லி வாங்க சொல்லணும். ஆட்டுப்பாலோட விலை, ஆட்டுப்பால் தயிரோட விலை, ஆட்டுப்பால் பன்னீரோட விலை எவ்வளவுன்னு சொல்லி சாம்பிள்ஸ் ஃப்ரீயாக கொடுத்து டேஸ்ட் பண்ண சொல்லணும். ஃபர்ஸ்ட் நம்ம மேலே உள்ள நம்பகத்தன்மையை மக்கள்கிட்ட பெருக பண்ணணும். சுத்தமான பேக்கிங், ரெகுலராக டெலிவரி பண்ணுறது கஸ்டமருக்கு உங்கள் மேலே நம்பிக்கையை கொடுக்கும். முதல்ல சின்ன அளவில் தொடங்குங்க. 5லிருந்து 10 லிட்டர் பாலை தினசரி சேகரிக்கணும். வாட்ஸ்அப் அல்லது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தினசரி ஃப்ரெஷ் ஆட்டுப்பால் மில்க் அவைலபிள், லிமிட்டட் குவான்டிட்டின்னு போஸ்ட் போடணும். 10லிருந்து 15 குடும்பங்களுக்கு டெலிவரி சர்வீஸ் தொடங்கணும். வாடிக்கையாளர்கிட்ட ஃபீட்பேக் கேட்டு ஸ்லோவாக எக்ஸ்பேண்ட் பண்ணலாம். வெளிநாட்டுக்கு ஆட்டுப்பாலை ஏற்றுமதி செய்யலாம். உலக நாடுகளில் கோட் மில்க் மிகவும் விலை உயர்ந்த ஹெல்த் ப்ராடக்டாக இருக்குது. இதனால் சிறு விவசாயிகள் கூட பெரிய ஃபாரின் இன்கம்ல சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு. இந்தியாவில் கோட் மில்க் குடிப்பவர்கள் 2% கூட இல்லை. ஆனால் உலக சந்தையில் ஆட்டுப்பாலுக்கு உயர்ந்த விலை உள்ளது. உங்கள் ஆட்டுப்பாலை சரியாக ப்ராசஸ் செய்து மார்க்கெட்டில் விற்கும் போது பெரிய லாபம் கிடைக்கும். ஆட்டுப்பால் வியாபாரம் குறைந்த முதலீடு, பெரிய கனவு தரும் பாதை. உங்கள் அருகிலேயே ஆட்டுப்பால் வாங்குறவங்க இருக்கலாம். ஆனால் ஆட்டுப்பாலை தேடி வேற ஊருக்கு போறாங்க. முதல்ல சின்னதா ஆட்டுப்பால் தொழிலை தொடங்குங்க. பெருசா யோசியுங்க. ஆட்டுப்பாலை தேடி மறைஞ்சிருக்கிற வாடிக்கையாளரை கண்டுபிடிங்க. உங்களுக்கு ஆட்டுப்பாலோட பயன்கள் என்னன்னு தெரியும்னா கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணி மற்ற விவசாயிகளுக்கும் தெரியப்படுத்துங்க.